வணக்கம். சிங்கிள் மதர். உயிராயிருந்த கணவனும் பிரிந்த அந்த நொடி என் உச்சந்தலையில் இடியாய் வந்து இறங்க, கதறி துடித்து கண்ணீர் வடித்து என் துக்கம் என் நெஞ்சை புழக்க, நஞ்சுண்டு சாக என் மனம் சஞ்சனம் கொண்டு கிளம்பையில், அம்மா பசிக்கிறது என்று மலரை மாறாத என் பிள்ளையின் வார்த்தை என்னை மறுகணமே மன்னிப்பு கோர வைக்கிறது. என் கணவனைப் போல என் பிள்ளையை நானும் தவிக்க விட்டு போனால் என் பிள்ளை எங்கே போகும்? என் கட்டையும் எவ்வாறு வேகும்? அன்று வரை ஊர் எல்லையை கூட தனியாக தாண்டாத நான்தான் இன்று என் பிள்ளையை கரை சேர்க்க எங்கிருந்தோ வந்த நம்பிக்கையில் இதோ ஒரு பயணம். அப்பா எங்கே என என் பிள்ளை கேட்கும்போது உயிரும் உருகி ஒரு வார்த்தை கூட வராமல் உறைந்துதான் போகிறேன். இரத்தம் சொட்ட சொட்ட உழைத்து நலிந்தாலும் தப்பான வழி சொல்ல ஒரு நொடி கூட நினைத்ததில்லை. இருந்தாலும் என் காது படவே பேசுகின்றன, அவள் என்ன உத்தமியா என்று. வீட்டை விட்டு கிளம்பி வேலை முடிந்து மீண்டும் வீடு திரும்பும் வரை அத்தனை பார்வைகள் என்னை கனல் போல் சுட்டுதான் இருக்கிறது. எல்லா ஆசையும் நான் துறந்து, என் துக்கமெல்லாம் நான் துறந்து, என் பிள்ளைகளுக்காக வாழும் நான். என் கணவர் பிரிந்தாலும் இன்று வரை அவர் மனைவியாகவே வாழ்கின்றேன். என் கனவில் தினந்தோறும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை என் பிள்ளைகளுக்காக கடந்துதான் செல்கின்றேன். தூற்றியவர்களின் முன் சாதனை பெண்ணாக வாழ்ந்து காட்ட. நன்றி.